ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு வந்து டே 26 ஆஃப் ரமலான். எனக்கு என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சரி, கொஞ்சம் நாளாகவே வந்துட்டு உள்ளிவிட கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, எனக்கு உள்ளிவிட பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே அரிஞ்சிட்டு அதில் வந்துட்டு கடலை பருப்புலாம் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நேரத்தையே ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு மலைசாரல் மாதிரி மாவெல்லாம் தெளித்து பிசைஞ்சு வச்சாச்சு. நேரத்தைக்கு வந்துட்டு கஞ்சி வேணும்னு சொல்லியிருந்தாங்களா? சரி, ஓகே, கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கனை கொத்தலாம் பார்த்தா கொத்துக்கறி தான் போடணும்னு சொல்லிட்டு கொத்தலான்னு பார்த்தா கொத்த முடியல. சரி, ஓகே, மொத்தமாக போட்டு அதை வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. உள்ளிவடையை வந்துட்டு எண்ணெயிட்ட போட்டுட்டு திருப்பி எடுக்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் செம்ம இதாக இருந்துச்சு. ஏன்னா பார்க்கும்போது தோணுச்சு நம்மளும் ஒரு செஃப் தாண்டா அப்படின்னு தோணுச்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் இருந்துச்சு. சரி, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸையும் ஃப்ரை பண்ணி வைக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கடைக்கு வந்துட்டு குக்கரில் விசில் எல்லாம் வந்துட்டு அதனால் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக என்ன ஜூஸும் ஃப்ரூட்ஸும் தான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஜூஸுக்கு வந்துட்டு அவகோடோ மேங்கோ தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்க்கும்போது டேபிள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானாக பண்ணேன் அப்படின்னு தோணுச்சு.